I want to train you and teach you so that you can listen to the voice of God, whatever may be the situation. ஒரு நாள் கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங்கில் பேச வேண்டும் என்று சொல்லி நான் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குவதற்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகி கொண்டிருக்கிறது. பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகி கொண்டிருக்குது. நான் பெட்டியை வைத்துக்கொண்டு நான் வாசலுக்கு வந்து விட்டேன். நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன், பிளாட்ஃபார்ம் பார்த்து கொண்டிருக்கேன். என்னை பார்க்காத ஒரு சகோதரர் அந்த பக்கமாக திரும்பி கொண்டு நிற்கிறார். அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட்னு எனக்கு தெரியும். சென்னையில் அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட். அவர் என்னை பார்க்கவில்லை, நான் அவரை பார்த்து விட்டேன். அவரை பார்த்து விட்டு நான் கையசைத்தேன், அவர் என்னை கவனிக்கவில்லை. ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, உங்ககிட்ட இருக்கிற அனைத்து பணத்தையும் கொண்டு போய் கொடு. நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் நான் சாதாரண நிலையில் இருக்கிறேன். I was not under pressure. I had to catch a bus from Chennai to Kanyakumari. That's all. I had sufficient money to go and return because நான் எப்பவுமே எங்கே போனாலும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட போகிற ஆள். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுனதுனால யாரும் காசு கொடுக்கலாம் கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கையில் காசு இருக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட்டோடு போகிற ஆள். நான் போகிறதுக்கு எனக்கு போதுமான பணத்தை வைத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், give all you have to that man. எனக்கு கொஞ்சம் வழங்கலை, but still I learned to be obedient to God's voice. சின்ன காரியத்திலையும் கீழ்ப்படிகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை தேவன் படிப்படியாக கொடுத்ததுனால, கீழ்ப்படினதுனால நான் போய் இறங்கினேன். அவர் அங்கே நிற்கிறாரு. ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் அவர் கையில், என் கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறேன். அவர் கொடுத்தவொன்னு என்னை முதல்ல பிரைஸ்லான்னு சொன்னார். கையில் காசு கொடுத்தவொன்னு எண்ணி பார்க்குறாரு. இது என்னடா இது, காணிக்க வாங்குறான் உடனே எண்ணி பார்க்குறான். எனக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். அவர் எண்ணி பார்த்துட்டு நான் அழுதுட்டாரு. என்னைய கட்டி எழுதுறாரு, அண்ணே ஆண்டவர் தான் உங்களை அனுப்பியிருக்கார், தேவதூதனை மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. எதுக்கு ஆண்டவர் சொன்னார்னு தெரியல, நான் கொடுத்தது அவர் எதுக்கு எண்ணி பார்த்தான்னு தெரியல. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆனால் 6 months முன்னால் என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டா. ஒருத்திக்கு 5 வயசு ஆக போகுது, இன்னொருத்திக்கு 2 வயசு ஆக போகுது. மனைவியை இழந்தது மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், போய் பிரசங்கம் பண்ணாதான் என் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற சூழ்நிலையில் இந்த கவலையினால் நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போக முடியல, பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியல. ஆகையினால வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி பொருட்களையும் விற்று சாப்பிட்டுட்டு எப்படியோ காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது வாடகை 6 மாதமாக கொடுக்கல, கையிலையும் காசு இல்லை. நேற்று வீட்டுக்காரன் வந்து பயங்கரமாக திட்டினது மாத்திரம் இல்லை, நாளைக்கு காலையில் ஒன்னையும் பிள்ளைங்களை தூக்கி தெருவில் அடிச்சிருவேண்டான்னு சொன்னால் எனக்கு ராத்திரி தூக்கமே வரல, மானம் போயிடும். ஆனால் ஒன்று யோசித்தேன், பிள்ளைங்களை தூக்கி அடிக்க மாட்டான், எந்த மனுஷனும் சின்ன குட்டி பிள்ளைங்களை தூக்கி அடிக்க மாட்டான் தெருவில், என்னையே போட்டு அடிச்சிருவான், ஆனால் பிள்ளைங்களை அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சேன். வீட்டில் பொருட்கள் ஜாஸ்தி இல்லை. ஒரு சின்ன பையை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முடியாது, நான் தேவ பிள்ளை, நான் ஏதாவது ஒரு ட்ரெயினில் காசு கொடுக்காமல் போய் ட்ரெயிட்டு எங்கே இறக்குறாரு அங்கே அப்படியே போயிடுறது, பிள்ளைங்களை கத்தர் எப்படியாவது பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தேன். But I never thought that God will send you with the right money for 6 months ரெண்ட்டும் 1 மாதத்துக்கு ரேஷன் எல்லாம் வாங்குறதுக்கு காசு நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு கத்தர் தெரியலன்னு ஓன்னு அழுதுட்டார். இப்போ அவர் அழுதுட்டு என்னை பிடிச்சாரு, கிஸ் பண்ணாரு. நான் இப்போ போய் பிள்ளைங்க எந்திரிச்சிருப்பாங்கன்னு ஓடிட்டார். இப்போ நான் அனாதையாக நிற்கிறேன். I didn't have money at all to go. இப்போ எப்படி போகிறது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சென்னையிலேருந்து இப்போ கன்னியாகுமரி போகணும், என்ன செய்கிறது, பஸ்ஸு பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நிற்கிறேன். நான் மெல்ல அப்படியே, ஆண்டவரே என்ன எனக்கு வச்சிருக்கிறீரோ தெரில, அந்த மனுஷனை காப்பாற்றிட்டே இருங்க, இப்போ என்னையே காப்பாற்றும் அப்படின்னு சின்ன ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் போனோன்னே ஒருத்தர் அண்ணே வாங்கன்னு ஒருத்தர் கத்துறாரு. என்னடா அண்ணே எங்கள் சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சென்னையை பார்க்கணும்னு சொன்னாங்க. சென்னையை பார்த்துட்டு அவங்கள கொண்டு ட்ரெயின் ஏற்ற வந்தேன், தனியாக நம்ம போகணுமே காரில் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வாரீங்க, உங்கள் நோட்டீஸை கன்னியாகுமரியில் பார்த்தேன், வாங்க நாங்கள் நான் தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு
பென்ஸ் கார்ல என்னைய கூட்டி பக்கத்துல வச்சுட்டு போற வழியிலலாம் நல்ல ஹோட்டலில் நிறுத்தி நல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து பத்திரமா கொண்டு போய் மீட்டிங்ல விட்டார். ஹல்லேலூயா. அப்பதான் எனக்கு விளங்குச்சு, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு நல்ல பாக்கியமான வாழ்க்கை இல்லை.